வீத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் சத்யராஜ் அவர்களோட இணைஞ்சிருக்கும். வணக்கம் சார். வணக்கம் தினேஷ். நேற்றுக்கு பிஎஸ்பி கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டிருக்காரு சார். இந்த கொலைக்கு பின்னணி இருக்கிற மோட்டிவ் என்ன, இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இதோட பின்னணி என்ன சார்? ரொம்ப வேதனையான ஒரு வருத்தமான விஷயம். அவர் உண்மையிலேயே சென்னை பகுதியில் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர். பிஎஸ்பி அப்படிங்கக்கூடிய ஆல் இந்தியா கட்சியினுடைய மாநில தலைவர். ஸோ அவர் பெரம்பூர் பகுதியில் தான் இருக்கார். அவர் ரொம்ப கொடூரமாக கொலை செஞ்சுருக்காங்க. அவர் கொலை செய்யப்பட்ட புகைப்படமெல்லாம் வெளியே வந்துச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரவுடி கும்பல் இருக்குது. அந்த கும்பல் ஆருத்ரா முறைகேடு நடந்துச்சு பார்த்தீங்களா? ஆருத்ரான்னு ஒரு கம்பெனி மக்கள்கிட்ட ஏறத்தாழ 2300 கோடிக்கு மேலே பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தின கம்பெனிக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த ஆற்காடு சுரேஷ் அவர் இருந்தார். அந்த ஆற்காடு சுரேஷனுடைய கேங்கு தான் இவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல இந்த கொலை எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அவர் இப்போ புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்கார். அதாவது ஏற்கனவே இருந்த வீட்டை இடிச்சிட்டு பெரம்பூர் பகுதியில் அவர் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக ஒரு ஃப்ளாட்டில் தங்கியிருக்கார் ஃபேமிலியோட. அப்படி இந்த வீடு கட்டுற வேலை நடந்துட்டு இருக்கும்போது அந்த வீடு எப்படி எல்லாருமே அதான பண்ணுவாங்க, ஒரு வீடு கட்டுற நடக்குதுன்னா பார்த்துட்டு தான் இருப்பாங்க ரெகுலராக. அது மாதிரி அவர் ரெகுலராக அந்த வீடு கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பார்க்குறாரு. வழக்கமாக வெளியே எங்காவது போகிற மாதிரி இருந்தால் கட்சிக்காரங்களோட போவாங்க, ஒரு திருமணத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் கட்சிக்காரங்களோட போவாங்க. அப்போ அவருடைய பாதுகாப்புக்கு அவர் துப்பாக்கி வச்சுருப்பார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவர் மட்டும் இல்லாமல் அவரை சார்ந்த சில பேர் அதாவது அவருக்கு பாதுகாப்பாக அவர்கிட்ட துப்பாக்கி இருந்துச்சு, லைசன்ஸ்டு கன்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நேற்று அவர் கொலை செய்யப்படும் போது அவர்கிட்ட துப்பாக்கி இல்லை, அவருடைய நண்பர்கள்னு சொல்லிட்டு, அதாவது கட்சிக்காரங்கள்னு சொல்லிட்டு யாரும் நிறைய பேர் இல்லை. அவர் தனிமையில் கூட ஒரு சிலவங்களோட மாட்டிக்கிறார். ஸோ இப்போ இது திட்டமிட்டு அவர் எங்கே போகிறாரு, எங்கே வர்றாரு, இந்த நேரத்தில் அவர் கையில் துப்பாக்கி இருக்காது, இந்த நேரத்தில் அவர் கூட ஆட்கள் இருக்க மாட்டாங்க, இந்த நேரத்தில் போனால் அவரை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு உறுதியாக எல்லா தகவலையும் பொறுமையாக திரட்டிட்டு இந்த குழு அவரை கொலை பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இது ஒரு திடீர்னு நடந்த விஷயம் கிடையாது. ஒரு பெரிய ஸ்கெட்சு போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி ஸ்கெட்சு போட்டு ஒர்க் பண்ண விஷயத்தை இந்த கொலை பண்ண கும்பல் இப்போ கைதாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கைதானவங்களே அதை ஒத்துக்கிட்டாங்க. ஒரு 8 பேர் கைது பண்ணிட்டாங்க. அவங்களே சரணடைச்சிட்டாங்க. நாங்கள் தான் கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வெளியே வந்துச்சு. ஸோ அப்போ இந்த கொலை நேற்று மாலையில் ஒரு 7 மணிக்கு மேலே நடக்குது. அங்கேயே வெட்டப்படுறாரு, ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு. திருப்பி அப்பல்லோ கொண்டு வராங்க, க்ரீன் வேஸில் இருக்கக்கூடிய அப்பல்லோ கொண்டு வராங்க. அப்பல்லோவில் அவரை காப்பாற்ற முடியல. கொண்டு வரும்போதே அவர் கொல்லப்பட்டுட்டார். அதாவது ஒரு உயிர் போயிடுச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சில மணி நேரங்கள்லேயே போலீஸ் ஆக்ஷனை துவங்கிறதுக்கு முன்னாடியே இந்த டீம் சரண் சரணடைஞ்சது வேறு யாரும் கிடையாது, ஆற்காடு சுரேஷோட தம்பி டீம். இந்த சுரேஷ் அப்படிங்கிறவர் ஒரு ஆற்காடு இந்த புன்னை பகுதியை சார்ந்த அவர் ஒரு பெரிய ரவுடின்னு சொல்கிறாங்க. அவரை பற்றி நிறைய வழக்குகள் ஏற்கனவே இருக்குது. பத்திரிகையில் அவரை பற்றி நிறைய செய்திகள்லாம் வந்திருக்கு. அவரை கடந்த ஆண்டு 2023 போன வருஷம் அவரை வெட்டி கொலை பண்ணுறாங்க. எங்கே வெட்டி கொலை பண்ணுறாங்கன்னா சென்னையில் பட்டணப்பாக்கத்தில் வெட்டி கொலை பண்ணுறாங்க. அவர் ஒரு பெரிய ரவுடி. 2010லேயே ஒரு பயங்கரமாக எஸ்டாப்ளிஷாக பல கொலைகளை பண்ண ஒரு ஆள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னையில் வட சென்னையில் புளியந்தோப்பு பகுதியில் சின்னப்பா, பகத்சிங் இது மாதிரி ஆட்களை அவர் வெட்டி கொலை பண்ணி 2010லேயே அவர் ஜெயிலுக்கு போகிறார். அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா பல கொலை, அடிதடி, ரவுடிசம் இதில் அவருக்கு நிறைய தொடர்பு இருக்குது. அவர் மேலே நிறைய வழக்குகள் இருக்குது. கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான வழக்கு இருக்குது. ஒரு 8 முறை இவர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒரு தாதா, ஒரு ரவுடினோட சொல்லலாம் அவர். ஸோ இது மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, அது மாதிரி வேலையில் தொடர்ச்சி ஈடுபடுறாரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆருத்ரா அப்படின்னு ஒரு கம்பெனி மக்கள்கிட்ட மோசடியாக பணத்தை வாங்கி ஏமாத்தின ஒரு கம்பெனி இருந்துச்சு. அந்த கம்பெனிக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படிங்கிறாங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த ஆருத்ரா நிறுவனம் மாதிரியான நிதி நிறுவனங்கள் யாரோட சப்போர்ட்லாம் கூட வச்சுருப்பாங்க அப்படின்னா அரசியல்வாதியோட சப்போர்ட்டு, போலீஸ்காரங்களோட சப்போர்ட்டு, இந்த பணத்தை வசூல் பண்ணுறது, இவங்க யார்ட்டையாவது பணத்தை வாங்கியிருப்பாங்க, அந்த பணத்தை திருப்பி கேட்க ஆட்களை மிரட்டுறதுக்கு இது மாதிரி ரவுடிசம் பண்ணக்கூடிய ஆட்களை கூட வச்சுருப்பாங்க. அது மாதிரி இந்த ஆருத்ரா நிறுவனம் மிக மிக நெருக்கமாக இந்த ஆற்காடு சுரேஷை கூட வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆருத்ரா நிறுவனம் தமிழ்நாடு முழுக்க, குறிப்பாக சென்னை பகுதியில், வட தமிழ்நாட்டில் பல பகுதியில் கடையை போட்டு மக்கள்கிட்ட பணத்தை வாங்கினாங்க. நீங்கள் 1 லட்சம் கொடுத்தா மாதம் 25,000 உங்களுக்கு வட்டி தரோம் அப்படின்னாங்க. மக்கள்லாம் ஓடி போய் நிறைய பேர் காசு போட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச சில பேரே காசு போட்டிருக்காங்க. அவங்களே சொன்னாங்க, நாங்கள் பணம் போட்டிருக்கோம், ஆருத்ராவில் போயிடுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. எங்கள் வீட்லேயே எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் நான் பணம் போடலாமா நைட்டு கேட்டார். நான் சொன்னேன், அப்படிலாம் பணம் போடாதீங்க, போட்டால் போயிடுவேன். ஏன்னா ஒருத்தர் 1 லட்ச ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா 20,000 தர மாதம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். எந்த உழைப்புமே இல்லாமல் உனக்கு மாதம் 1 லட்ச ரூபா 20,000 ரூபா கொடுக்குது அப்படின்னா அப்போ அங்கே ஏதோ பெரிய ஃப்ராட் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இது பார்க்கும்போது ரொம்ப சின்ன தொகையாக இருக்கும். பல பேர் பார்த்தீங்கன்னா 1 கோடி 2 கோடி பணம்லாம் போட்டாங்க. கிட்டத்தட்ட 2300, அதாவது 2300 விட 2500 கோடி வரைக்கும் சொல்கிறாங்க. 2500 கோடி ரூபாய் பணத்தை வசூல் பண்ணிவிட்டு இந்த ஆருத்ரா நிறுவனம் கடையை மூடிட்டு தப்பிச்சிட்டான்.
அதில் 20-30 பேர் இப்போ கைதாயிட்டான்னு வச்சுங்களேன். அந்த டைரக்டர் முதற்கொண்டு எல்லாரும் கைதாயிருக்காங்க. இந்த ஆருத்ரா நிறுவனம் பிஜேபிக்கு மிக நெருக்கமான நிறுவனம். அப்போவே தமிழ்நாடு போலீஸ் வந்து பல ஆதாரத்தை வெளியே கொண்டு வந்தாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பிஜேபியினுடைய முக்கியமான பொறுப்பில் இருந்த ஆர்கே சுரேஷ் எல்லாம் வந்து இந்த ஆருத்ரா நிறுவனத்தோட மிக நெருக்கமாக இருந்தார். அப்புறம் துபாய்க்கு தப்பிச்சு போனார். அதுக்கப்புறம் வந்துட்டார். அவர் மேலே இந்த ஆருத்ரா காசு முறைகேடு வழக்கு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அண்ணாமலைக்கே தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் பாஜகவினுடைய முக்கியமாக அந்த ஓபிசி பிரிவு தலைவர் அந்த ஆர்கே சுரேஷாக இருக்கட்டும், மாநில விளையாட்டு பிரிவு தலைவர் ஹரிஷாக இருக்கட்டும், அலெக்ஸா இருக்கட்டும், பால் கனகராஜ், இந்த மாதிரி பல பேர் வந்து இந்த ஆருத்ரா நிறுவனத்தில் வந்து தொடர்புடையவங்க. இதில் ஒரு பெரிய ட்விஸ்டே என்ன அப்படின்னா, ஆருத்ரா நிறுவனத்தில் நேரடியாக மக்கள் போய் பணம் போட்டதை தாண்டி இப்போ ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஏரியாவில் ஒரு 5 பேர் 6 பேர்த்த மொத்தமாக கலெக்ட் பண்ணி 10 பேர்த்த கலெக்ட் பண்ணி மொத்தமாக கொண்டு பணத்தை போடுறவங்களாம் இருக்காங்க. வாங்க ஆருத்ராவில் போடுங்க, உங்களுக்கு வந்து காசு திரும்பி வரும். பாருங்கள், எனக்கு 1 லட்ச ரூபா வருது, நான் வந்து 4 லட்சம் போட்டேன், எனக்கு மாதம் 1 லட்சம் வருது, நான் 5 லட்சம் போட்டேன், மாதம் எனக்கு 1 லட்சம் வருது, நீங்களும் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்த கொண்டு போய் இந்த ஆருத்ரா நிறுவனத்தில் பணத்தை போடுறதுக்காகவே மக்களே சில பேர் பேசியெல்லாம் வச்சுருக்காங்க, வாங்க அப்படின்னு சொல்லி. அதில் நிறைய பெண்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் நான் மட்டும் பணம் போடாமல் நான் 10 பேர் 20 பேர்த்து சேர்த்தெல்லாம் பணம் போட வச்சுருக்கேன், 5 கோடி 6 கோடி 4 கோடியெல்லாம் போட வச்சுருக்கேன், இப்போ அந்த பணத்தெல்லாம் நான் கட்டணும் அப்படின்னு சொல்லி பொது வெளியில் நின்று மக்கள் அழுது பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. நிறைய செய்திகள் வந்துச்சு. ஸோ அப்படி இந்த ஆருத்ராவில் பணம் போட்ட சில பேருக்கு இந்த நிறுவனம் காசு தரல. இந்த நிறுவனம் ஏமாற்றும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள்ட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்கிறாங்க போல இருக்குது. இப்படி எங்களுக்கு பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறாங்க, தரமாட்டேங்கிறாங்கன்னு சொன்னப்போ அவர் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லி மின்னம்பலம் மாதிரியான பத்திரிகைகள் சில தகவலை வெளியே சொல்கிறாங்க. இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு பத்திரிகையும் வெளியே சொல்ல ஆரம்பிச்சாங்க. தந்தி, நியூஸ் எல்லாமே சொல்கிறாங்க. இப்போது ஒரு முறைகேடான நிறுவனம் மக்கள்கிட்ட பணத்தை வசூல் பண்ணியிருக்கு, அந்த பணத்தை அதை திருப்பி தரமாட்டேங்குது. அப்போ அதை போய் கேட்டிருக்காங்க யார், ஆம்ஸ்ட்ராங் கட்சியை சார்ந்தவங்களும் நண்பர்களும் அவங்களுக்கு ஒரு குழுவாக இருப்பாங்க இல்லையா, அவங்க போய் வந்து அந்த பணத்தை கொடுங்க, எங்கள் மக்கள் வந்து இவ்வளோ பேர் பணம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்துக்காக போனதாக சொல்லப்படுது. இப்போ வழக்கமாக அது நடக்க தானே செய்யும். இது நம்ம வந்து பஞ்சாயத்துன்னு சொல்கிறத விட, இப்போ நான் இருக்கேன், ஏன் நான் வந்து நமக்கு ஒரு ஃபினான்ஸ்காரனில் வந்து பணத்தை கொடுத்துட்டேன், ஒரு 1 கோடி ரூபா கொடுத்துட்டேன் அப்படின்னா அவன் தரலன்னா என்ன பண்ணுவான், நான் எனக்கு தெரிஞ்ச கட்சிக்காரங்களை யாரோ ஒருத்தவங்கள்ட்ட போய் சொல்லி, அண்ணே இப்படி நடந்துச்சுண்ணே, நீங்கள் வந்து பேசுங்கண்ணே, நீங்கள் பேசினா கொடுத்துருவாங்கண்ணே அப்படின்னு சொன்னபோது அப்புறம் ஒரு அரசியல் தலைவர் வந்து பேசாதான் காசு கொடுப்பாங்க. அப்படி ஆம்ஸ்ட்ராங் இந்த ஆருத்ரா நிறுவனம் பண மோசடி பண்ணும்போது அதை தட்டி கேட்டிருக்காரு, மக்களுக்கு திருப்பி கொடுக்க சொல்லி அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் இந்த வழக்கில் சொல்லப்படுறாங்க. அப்படி பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது இந்த ஆற்காடு சுரேஷ் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் ஆருத்ரா நிறுவனத்தினுடைய அடியாளாக செயல்பட்டிருக்கார். அப்போ அவர் வந்து அவருக்கும் ஆம்ஸ்ட்ராமுக்கு இடையில ஏதாவது ஒரு முரண்பாடுகள் வளர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முரண்பாடு வளர்ந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக இது வரைக்கும் தெரியலை. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் கட்சியை சார்ந்தவங்க, ஆம்ஸ்ட்ராங்கோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆட்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஜேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க, ஜெயபிரகாஷ், அவர் ஒத்தக்கன் ஜெயபிரகாஷ் சொல்லுவாங்க, அவரும் சில ரவுடிஸ் எல்லாம் பண்ணவர் தான் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தென்னரசுன்னு ஒருத்தர், இந்த தென்னரசு அப்படி தென்னுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த தென்னரசை 2015 கொலை பண்ணப்படுறாரு அப்படிங்கிறாங்க. இந்த தென்னரசை கொலை பண்ணதே வந்து இந்த ஆற்காடு சுரேஷ் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தென்னரசு அப்படிங்கிறவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர், ஆம்ஸ்ட்ராங்குடைய கட்சியிலே இருந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஆதாரங்கள், தகவல், பத்திரிகை செய்திகள் எல்லாமே சொல்லுது. அப்போ ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடியவங்கள், அவர் கட்சியை சார்ந்தவங்க, ஏதோ ஒரு வகையில் ஆற்காடு சுரேஷோட ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதான் தெரிய வருது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஜேபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒத்தக்கன் ஜெயபிரகாஷ் அப்படிங்கிறவர் வந்து ஆற்காடு சுரேஷோட சில முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கு. அவருக்கு இவருக்கு இடையில வந்து ஃபோன் கால்ஸ் எல்லாம் வந்தப்போ இந்த ஜேபியை கொலை பண்ணிடுவேன், குடும்பத்தையே கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு மிரட்டல்லாம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற தகவல்லாம் கசியுது. இந்த தகவலின் அடிப்படையில் அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. ஆனால் அவர் ஒரு பெரிய ஒரு தாதாவாக கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருக்காரு. யார், இந்த ஜேபி, அது ஒத்தக்கன் ஜேபி. அவர் தான் ஆற்காடு சுரேஷை வந்து 2023 அதாவது போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் அவருடைய கும்பல் தான், அதாவது இந்த ஜேபியுடைய கும்பல் தான் வந்து அவரை போட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது அவருமே பிற்பாடு வெளியே சொன்னதாக தான் பத்திரிகை செய்திகள் சொல்லுது. ஸோ அப்போது நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஆம்ஸ்ட்ராங் கூட இருக்கக்கூடிய நெருக்கமானவர்களுக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் ஒரு பகை இருந்திருக்கு. அதில் குறிப்பாக இந்த ஆருத்ரா பணத்தில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடக்கும்போது இப்படியெல்லாம் போய் எதுக்கு முறைகேடு நடக்குது, மக்களோட பணத்தை கொடுங்க அப்படின்னு ஆம்ஸ்ட்ராங் வந்து அவங்கள்ட்ட போய் காசு கேட்டதாகவும் மக்களோட பணத்தை கொடுக்க சொல்லி அவங்களுக்காக போய் நின்னதாகவும். இன்னும் ஒரு தலைவராக இருந்தால் அதான் செய்ய முடியும். ஒரு கட்சி, ஒரு அமைப்பு, ஒரு சமூகத்தின் தலைவராக இருக்கும்போது தன் மக்கள் ஏமாற்றப்படும் போது, சுரண்டப்படும் போது ஏமாத்தினவன்கிட்ட போய் கேட்க தான் முடியும். ஒரு சமூகத்தில் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் போய் எதிரியிடம், அதாவது ஏமாத்துக்காரனிடம், ஃப்ராடு பண்ணக்கூடியவன்கிட்ட போய் நின்று சண்டை போட முடியும். அப்படி சண்டை போடும்போது இந்த ஜேபியோ இல்லை வந்து மற்றவங்களோ வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கலாம். அதனால் ஆற்காடு சுரேஷுக்கும் ஜேபிக்கும் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருந்ததாகவும், அதில் தான் ஆற்காடு சுரேஷ் கடந்த ஆண்டு வெட்டி கொலை செய்யப்படுறாரு
அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் ஜேபின்னு சொல்லக்கூடிய அந்த ஜெயபிரகாஷ் அவரும் சரி, இல்லை ஏற்கனவே இந்த சுரேஷால கொலை செய்யப்பட்ட பிஎஸ்பியில் ரொம்ப ஆம்ஸ்ட்ராங்கோட நெருக்கமாக இருந்த அந்த தென்னுன்னு சொல்லக்கூடிய தென்னரசனுடைய தம்பியாக இருக்கக்கூடிய சரவணன், இவங்க எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் முதல்ல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஆற்காடு சுரேஷுடைய டீம், அதாவது ஆற்காடு சுரேஷுடைய தம்பி புன்னை பாலுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்து எப்படியாவது ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணணும் அல்லது ஆம்ஸ்ட்ராங் டீமை முடிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து உறுதியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத தகவல் தான் நமக்கு வருது. இப்போ நீங்கள் இது இந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னம்னா, இப்போ திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெட்டி கொண்டுட்டாங்க. மிக மோசமாக மிக கொடூரமாக வெட்டி கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே போயிருக்காங்க. 5 பைக்கில் போயிருக்காங்க. அதில் 2 பைக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, நம்ம ஸ்விக்கி டெலிவரி பாய்ஸ், அது மாதிரி ட்ரெஸ் போட்டு பெரிய பெரிய கத்திகள் எடுத்துகிட்டு போய் மிக கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. ரொம்ப இளம் தலைவர், ரொம்ப நல்ல ஒரு ஜனநாயகவாதி, எல்லாத்தோடையும் ரொம்ப அணுக்கமாக பழகக்கூடியவர், இங்கே இருக்கக்கூடிய அரசியல் முரண்பாடுகளை களையணும் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு நபர், ஒரு தன்மையான ஒரு நபர். அவர் ஒரு பெரிய கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஆள் மாதிரியே தெரியல. அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப கேஷுவலாக எல்லாத்தோடையும் பழகக்கூடிய ஒரு நார்மலான மனிதராக இருக்கார். மக்களுக்கும் தன் சார்ந்த கட்சிக்காரங்களுக்கும் சமூகத்துக்கும் பிரச்சனை வரும்போது போய் நிற்கக்கூடிய ஒரு மனிதர் தான். ஸோ அப்போ இவரை இவ்வளோ மோசமாக வெட்டி கொலை பண்ணிட்டு இன்றைக்கி சரண்டர் ஆகக்கூடிய 8 பேர், அந்த 8 பேர்த்தில் புன்னை பாலு தான் வந்து ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட புன்னை சுரேஷோட தம்பியும் நேற்று சரண்டர் ஆகிருக்காரு. அவங்களுடைய மொத்த பட்டியலில் அவங்க எல்லாருமே என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆமாம் எங்கள் அண்ணனை கொன்னது ஆம்ஸ்ட்ராங், இந்த கொலையில் ஆம்ஸ்ட்ராங்கு தொடர்பு இருக்குது, அதனால தான் நாங்கள் அவரை வந்து எங்கள் அண்ணனுடைய பிறந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் நாங்கள் அவர் வெட்டி கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேள்வி அப்படின்னா, உண்மையிலேயே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு இதில் தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் கூட இருக்கக்கூடிய மற்ற ஆட்கள், அது வந்து ஒத்தகன் ஜேபியாக இருக்கலாம், இல்லை வந்து தென்னோட தம்பி, அவர் பேர் வந்து சரவணன் சொல்கிறாங்க, இவங்களாக இருக்கலாம். இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட முரண்பாடு, இதனால் ஆம்ஸ்ட்ராங்கை இவங்க வந்து பழி வாங்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது. ஏன்னா அவர் வந்து ஒரு தலைவர், ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு சித்தாந்தத்தினுடைய தலைவர், பெரியார் அம்பேத்கர் வழியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், அவர் ஒரு தலித் அரசியலை பேசக்கூடிய ஒருத்தர் வந்து இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டிருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்சனலான ஒரு கருத்து. மக்களுக்கு பிரச்சனை வரும்போது போய் நின்றுக்கலாம், அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். அது யாராக இருந்தாலும் நிற்பாங்க, அது எல்லா கட்சி தலைவர்களும் நிற்பாங்க, இர்ரெஸ்பெக்டிவ். அது ஒரு ஜாதி கட்சி தலைவராக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சார்ந்த கட்சியோ மக்களுக்கு பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக போய் நிற்பாங்க. ஸோ அப்போ இதை வந்து ஆம்ஸ்ட்ராங்கை டார்கெட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி ஒரு 6 மாதம் வந்து அவரை ஃபாலோ பண்ணி அவரை வந்து இந்த புன்னை சுரேஷ் டீம் தான் வந்து அவரோட தம்பி, அதாவது புன்னை பாலு தான் வந்து கொலை பண்ணியிருக்காரு. அண்ணனுடைய கொலைக்கு பழி தீர்க்கிறதுக்காகவே செஞ்சுருக்கோம் அப்படின்னு வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாரு. ஆனால் இந்த விளக்கு வந்து இன்னுமே முறையாக விசாரிக்கப்படணும். ஒரு குரூப் வந்து சரண்டர் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அவங்க சொன்னால் எல்லா வாக்குமூலங்களையும் எடுத்து வச்சுட்டு அதை வந்து அப்படியே வந்து அந்த வழக்கை மூட வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையிலேயே வந்து என்ன இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மோட்டிவ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வைடு கான்ஸ்பிரசியாக அதை ஸ்டடி பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் போலீஸ் தரப்பில் இருந்து காவல்துறையினுடைய நுண் அறிவுத்துறை ஏற்கனவே வந்து ஆம்ஸ்ட்ராங்க்கு வந்து பல முறை வந்து சொல்லியிருக்கிறதாக சொல்கிறாங்க. 3 முறை சொன்னோம் அவரை வந்து புன்னை சுரேஷோட டீம் வந்து ஃபாலோ பண்ணுறதாக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெளிவான தகவல்கள் வெளியே வரணும். உண்மையிலேயே வந்து புன்னை டீம் வந்து ஆம்ஸ்ட்ராங்குக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறாங்க அப்படின்னு காவல்துறைக்கு தகவல் தெரிந்தால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு முறையான பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து மற்றவங்களை மாதிரி ஒரு ரவுடிசம் பண்ணக்கூடிய ஆள்லாம் கிடையாது. அவர் கட்சி தலைவர், அதுவும் பிஎஸ்பிங்கக்கூடிய ஆல் இந்திய கட்சியினுடைய மாநில தலைவர். அவருக்கு கொலை மிரட்டல் இருக்குது, அவரை சுற்றி ஒரு ரவுடி கும்பல் வந்து வலை வீசுது அப்படிங்கிற தகவல் ஆதாரப்பூர்வமாக இருந்திருந்தால், உளவுத்துறைக்கு கிடைஞ்சிருந்தால் அவங்க வந்து ஒரு காவல்துறைக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்து அவருக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்க வேண்டும். உண்மையிலேயே வந்து உளவுத்துறைக்கு இது மாதிரியான தகவல்கள் கிடைச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் பார்த்தா போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உளவுத்துறைக்கிட்ட எந்த தகவலும் வரல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. சில பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஏற்கனவே நுண்ணறிவு பிரிவு வந்து 3 தடவை ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்தாங்க, நீங்கள் வந்து பார்த்துருந்துங்க அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சமீபத்த தகவல் என்ன சொல்லுது அப்படின்னா, போலீஸ் தரப்புலேருந்து எந்த ஒரு எச்சரிக்கையுமே அவர் வந்து ஃபாலோ பண்ணது உளவுத்துறை வந்து அப்படிலாம் அவருக்கு கொலை மிரட்டல் இருக்கிறதாக எந்த தகவலும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் நேரத்தில் அவரோட துப்பாக்கியை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அவர் சரண்டர் பண்ணியிருந்தவர் கடந்த 13ஆம் தேதி அவரோட துப்பாக்கி அவர் வாங்கிட்டார் போல இருக்குது. யார் ஆம்ஸ்ட்ராங் அவரோட துப்பாக்கி பாதுகாப்புக்காக வாங்கிட்டார். பட் ஆனால் நேற்று அவர் வந்த ஸ்பாட்டில் வரும்போது ஒரு கையில் துப்பாக்கி வச்சிருக்கல. வழக்கமாக யாரும் வச்சிருக்க மாட்டாங்கல்ல, வீட்டுக்கு பக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது எதுக்கு துப்பாக்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த கொலை நடந்திருக்கு. இந்த கொலையில் ஈடுபட்ட அந்த ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிற ஒரு மேலே ஏற்கனவே பல வழக்குகள் இருந்து நம்ம சொன்னோம். அதில் ரொம்ப முக்கியமான வழக்கு எது அப்படின்னா சங்கரராமன் கொலை வழக்கு. இந்த சங்கரராமன் மடத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய கொலை வழக்கு, காஞ்சி சங்கராச்சாரியெல்லாம் கைதானார் பார்த்தீங்களா, அந்த கொலை வழக்குலையும்
ஆற்காடு சுரேஷுடைய பேர் வந்து அடிபட்டுச்சு. அவர் வந்து அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, ரவுடி ராதாகிருஷ்ணன் கொலை வழக்காகட்டும், இல்லை சின்னா கொலை வழக்கு, வழக்கறிஞர் பகத்சிங் கொலை வழக்கு, அது மாதிரி பல முக்கியமான கொலை வழக்குகளில் தேடப்பட்டு வந்து குற்றவாளி தான் ஆற்காடு சுரேஷ். அவர் பிற்பாடு வந்து குண்டாஸில் கைதாகிறாரு. அவர் அதுக்கு பிறகு தான் அவர் பட்டணப்பாக்கத்தில் வச்சு கொலை பண்ணுறாங்க. பட்டணப்பாக்கத்துக்கு அவர் வந்ததே பார்த்தீங்க அப்படின்னா, போன வருஷம் ஆகஸ்ட் மாதத்தில் வரும்போது எதுக்கு வர்றாரு அப்படின்னா, அவர் மேலே இருக்கக்கூடிய கொலை விசாரணைக்காக தான் அவர் கோர்ட்டுக்கு வர்றாரு, எக்மோர் கோர்ட்டுக்கு வர்றாரு. இப்போ எக்மோர் கோர்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வழக்கை வந்து விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு அவர் நேராக என்ன பண்ணுறாருன்னா பீச்சுக்கு வர்றாரு. பீச்சில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே மாதவன் ஒருத்தர் இருக்கார், வெயிட் பண்ணுறாரு. அவரோட சந்திச்சு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது தான் அவரை வந்து அங்கே ஒரு கும்பல் வந்து போட்டிருக்காங்க. இந்த கும்பல் தான் ஜேபியோடைய கும்பலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதாவது ஒத்தக்கன் ஜேபி அவருடைய கும்பல், ஜெயபிரகாஷ் கும்பலாக இருக்கும். ஸோ இந்த கும்பலும் இதுக்கு முன்னாடி இருந்த தென்னு அப்படின்னு சொல்லக்கூடிய தென்னரசு அவருடைய தம்பி சரவணன், இவங்க எல்லாருமே ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால இவங்களுக்கும் ஆற்காடு சுரேஷுக்கு இருக்கக்கூடிய பகை இருக்குது பார்த்தீங்களா. இந்த பகையில் ஆற்காடு சுரேஷ் கொலை பண்ணப்பட்டது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த கும்பல் வந்து தொடர்ச்சியாக அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, இந்த ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய பேரை வந்து காவல்துறை சேர்க்கலை அப்படின்னு வந்து ஏற்கனவே வந்து இந்த ஆற்காடு சுரேஷ் அவருடைய தம்பி இருக்கார் இல்லையா, பாலு, புன்னை பாலு, அவங்க எல்லாமே வந்து ஏற்கனவே வந்து போலீஸ்ட்டை வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்களா, இல்லை ஆம்ஸ்ட்ராங்க்கு தொடர்பு இருக்குது, அவரை கைது பண்ணணும், இவர் பேரை வந்து இந்த கொலை வழக்கில் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில முயற்சிகள் நடந்ததாக சில பத்திரிகைகள் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் ஆதாரப்பூர்வமான உண்மை என்ன, போலீஸ் வந்து வெளியிடணும். உண்மையிலேயே வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வந்து இந்த கொலையில் தொடர்பு இருந்ததுன்னு இந்த டீம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சா என்ன அப்படிங்கிறது குறித்து வெளியிடணும். ஸோ அப்போது ஏதோ ஒரு வகையில் ஆற்காடு சுரேஷனுடைய கொலைக்கு ஆம்ஸ்ட்ராங் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அந்த குரூப்பால் சந்தேகிக்கப்பட்டிருக்கு. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் இவர் பழிவாங்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஆம்ஸ்ட்ராங்க்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. ஆனால் திருமாவளவன் பேட்டி என்ன கொடுத்துருக்காருன்னா, இப்போ சரண்டர் ஆகியவங்க கொலை செஞ்சவங்க கிடையாது, கரெக்டான கொலை செஞ்ச ஆளுகளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்க, திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ சரண்டராக இருக்கிறவங்க உண்மையிலேயே கொலை செஞ்சவங்களா அப்படின்னு பார்க்கணும், இவங்க உண்மை இல்லை அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. அந்த கேள்வி எல்லாரும் தான் முன்வைக்கிறாங்க. இப்போ ஒரு டீம் வந்து, அதாவது இந்த சுரேஷனுடைய தம்பி நான் தான் கொலை பண்ணியிருக்கேன், எங்கள் டீம் தான் பண்ணுச்சுன்னு சொல்லி 8 பேர் சரண்டர் ஆகியிருக்காங்க. அவங்க ஒத்துக்கிறாங்க, ஆமாம் நாங்கள் கொலை பண்ணோம், எங்கள் அண்ணன் கொலையில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு தொடர்பு இருக்குது, அதுக்கு பழி தீர்த்தோம், எங்கள் அண்ணனுடைய பிறந்தநாள் அந்த அன்றைக்கி தான் நாங்கள் பழி தீர்க்கணும்னு முடிவு பண்ணோம், நாங்கள் ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் இத்தோடு நின்றக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தும். அதுதான் ஆனால் திருமாவளவன் அவர்களும் முன்வைக்கிறாங்க. இப்போ ஒரு கொலை நடந்திருக்கு, அந்த கொலையில் ஒரு குரூப் வந்து சரண்டர் ஆகிருக்கு, இந்த கொலைக்கு மோட்டிவ் இதுதானா, இதுக்குத்தான் இவர் கொலை செய்யப்பட்டாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பூர்வீகம், அவருடைய பின்னணி அப்படின்னு பார்க்கும்போது இந்த கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடக்கூடிய நபர் அவர் கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஆருத்ரா நிதியில் மோசடி நடந்திருக்கு, அதுக்கு ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கலாம், அதுக்கு இவர் போய் கேட்டிருக்கலாம், பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அதுக்காக ஒரு கொலை நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியும் இருக்குதுல்ல. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய குழுவில் இருக்கக்கூடிய சில பேர் ரொம்ப நெருக்கமானவங்க, ரவுடிசம் பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் ஒரு பகை இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். அந்த பகையின் அடிப்படையில் இவரை ஏன் கொலை பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியும் இதில் முன் வைக்க வருது தான். ஸோ அப்போ அவர் சொல்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க 8 பேர் சிக்கியிருக்காங்க, இவங்களோடையே இந்த கேஸை முடிச்சிடக்கூடாது, இதோட வைடு கான்ஸ்பிரசியாக பார்த்து இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இதுக்கு பின்னாடி உண்மையிலேயே பொலிட்டிக்கல் மோட்டிவ் ஏதாவது இருக்கா, அப்படி இருந்தால் அது என்ன, யார், எதுக்காக ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டாங்க. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை பண்ண வேண்டிய தேவை சுரேஷ் டீமுக்கு ஏன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆதாரப்பூர்வமான தகவல் இது வரைக்கும் வெளியே வரல. ஆருத்ரா முறைகேடு வழக்கில் ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்குது அப்படிங்கிறது தான் வருதே தவிர, ஒருத்தரை கொலை பண்ணுறதுக்கு, ஒரு கட்சியினுடைய தலைவரை கொலை பண்ணுறதுக்கு, ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அரசியல் தலைவரை கொலை பண்ணுறதுக்கு இந்த ஒரு காரணம் போதுமா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வருது. ஸோ அப்போ இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியது போலீஸோட கடமை, அரசாங்கத்தினுடைய கடமை. முதலமைச்சர் வந்து இதில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, கொலை செஞ்சவங்க யார், அவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இருக்காரு. அதையும் தாண்டி இது வந்து ஒரு வைடு கான்ஸ்பிரசியாக விசாரணைக்கப்படணும். அப்படி பட்டால்தான் இதனுடைய உண்மையான மோட்டிவ் என்ன, இப்போ இது மட்டும்தான் மோட்டிவாக வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறது வெளியே தெளிவாக தெரியும். உங்களோட நேரத்துக்கு கருத்துக்கும் நன்றி சார். நன்றி தினேஷ்.